ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலயும் பங்கு. அதாவது தேர்தல் நேரம் நெருங்கினாலே பல கோஷங்கள் அங்கிட்டும், இங்கிட்டுமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கும். அதுல இந்த கோஷம் இந்த தேர்தல்ல மிக முக்கியமான ஒரு கோஷமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. அதிலும் இந்த கோஷத்தை யார் எழுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு சிலர், அதாவது ஒரு சிலர் மட்டும் இந்த கோஷத்தை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆட்சியிலயும், அதிகாரத்திலயும் பங்கு குடுப்பது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சரிதான். ஆனா அதை யாரு கேட்கிறா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இந்த ஆட்சியிலயும், அதிகாரத்திலயும் பங்கு என்பது கட்சிக்கான இலாக்காவும், கட்சிக்கான சீட்டு ஒதுக்கீடும், கட்சிக்கான அங்கீகாரமும் கிடையாது. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் அமைச்சரவையிலும் அந்தந்த மக்களுடைய குரலாக சட்டமன்றத்திலும் அவர்களிடமிருந்து சட்டப்பேரவைக்கு அமர்த்துவதுதான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இந்த விஷயத்தை, இந்த கோஷத்தை தமிழகத்தை ஆண்ட ஆளுகின்ற திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், இன்னும் காங்கிரஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் இந்த உரிமையை அந்தந்த மக்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சின்று ஒன்னு உருவாயிருக்காது. முஸ்லிம்களுக்காக மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி உருவாயிருக்காது. வன்னிய சமுதாய மக்களுக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் உருவாகி இருக்காது. இவர்கள் போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்காதனால தான் இன்னைக்கு இத்தனை கட்சிகள் எல்லாம் உருவாகி இருக்கு. அவர்களுக்கான உரிமைகளை அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் கூட இந்த கோஷத்தை அரசியலாக்காம எத்தனை துரோகங்கள் வந்தாலும் முதுகுல சுமந்து கொண்டு சமுதாய நலனுக்காக ஒற்றுமையாக ஒரு கோட்டில் நிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கலகம் மூட்டுவதற்காக ஒரு சிலர் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. முதல்ல 10 சீட்டு கொடுத்தா அதை வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வேணுமா, அதிகாரத்திலையும் பங்கு வேணுமா? எல்லாம் சரிதாங்க. துணை முதலமைச்சர் பதவி மட்டும் ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கு? அதுலயாச்சும் பங்கு தரலாம்ல? சரியான கேள்விதான். அந்த துணை முதலமைச்சர் பதவி என்பது அவர்களுடைய ஆட்சியை பலப்படுத்தவும், பாதுகாக்கவும் மட்டும்தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல முதலமைச்சர் அவர்களை எந்த ரூபத்தில் வேணாலும் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்கவும், இல்லைன்னா முதலமைச்சரை கைது செய்யவும் நடவடிக்கை எடுத்தா துணை முதலமைச்சர் இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்புல இந்த கட்சி வந்துடும். இப்படி செய்யாம தான் இன்னைக்கு பல கட்சிகள் துண்டாடி கிடக்குது. அதனால துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது அவங்க கட்சியை காப்பாற்றவும் பலப்படுத்தவும் நம்ம வச்சுக்கலாம். அதே சமயம் திமுக இந்த வெத்து கோஷங்களுக்கெல்லாம் பதிலளிக்காம, முக்கியத்துவம் கொடுக்காம, உண்மையாக இருக்கக்கூடிய சமுதாய நலன் கருதி இந்த கட்சியில இருக்கக்கூடிய அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் தான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்குது.